எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனல். இன்றைக்கி நம்ம பூரிக்கு ஏற்ற சூப்பரான பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு வாங்கி அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த பவுடரில் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா லிக்விடாக அதை கலந்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டுருங்க, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பொடுசாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் நீளமான சைஸில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூரி மசாலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். குறுக்கு கட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் பொடுசாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 3 சேர்த்துனீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மிக்சிங் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு ஊற்றினோடனே கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால் நீங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூரி மசால் கொஞ்சம் கெட்டியாக வேணும். அதனால் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். கடலை மாவெல்லாம் நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிருக்கோம். ஓரளவுக்கு நல்லா கையில் அமுக்கியிருக்கோம். நீங்கள் வந்து நல்லாவே மசிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 2 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கரண்டியில் கூட அமுத்தி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த 3 பச்சை மிளகாயே போதுங்கிற அளவுக்கு தான் இருக்கும். கரெக்டான காரமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உரப்பாக வேணும்னா ஒரு 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கும் அந்த குழம்பும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். பூரி மசாலுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாவே போதும். ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஒரு சூப்பரான பூரிக்கு ஸ்பெஷலே இந்த பூரி மசால் தான். கண்டிப்பாக நீங்கள் பூரி செய்கிறப்ப இந்த பூரி மசால் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.